தமிழ் சினிமாவில் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்போன்னா அது ஒரு தனி மேஜிக் தான். ரோஜா படத்தில் ஆரம்பித்த இந்த ஹிட் கூட்டணி போன வருஷம் வந்த தக் லைஃப் வரைக்கும் சுமார் 34 வருஷம் பிரிக்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மேஜிக் கூட்டணியில் ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கிறதா வர தகவல் தான் சினிமா வட்டாரத்தில் செம்ம ஹாட் டாபிக். மணிரத்னம் தன்னுடைய அடுத்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மானை விட்டுட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாய் அபியங்கர் கூட கை கோர்க்க போகிறாராம். ஆசா கூடா காதல காதல்னு எலிசுகளோட பல்ஸை பிடிச்சு ஹிட் கொடுக்குற சாய் அபியங்கர் மணிரத்ன படத்துக்கு மியூசிக் பண்ணால் எப்படி இருக்குன்னு இப்போவே எதிர்பார்ப்பு எகிரிடுச்சு. ரஹ்மானோட 34 வருஷ பயணம் இதோட முடிவுக்கு வருதான்னு ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காங்க. மணிரத்னம் அடுத்து ஒரு பக்கா லவ் ஸ்டோரி பண்ண போகிறாராம். இதில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியா முதல் முறையாக சாய் பல்லவி இணைய போகிறாங்க. விஜய் சேதுபதி ஏற்கனவே செக்கச்சிவந்த வானம் படத்தில் நடிச்சிருந்தாலும் சாய் பல்லவிக்கு மணிரத்னம் கூட இதுதான் முதல் படம். சாய் பல்லவி எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைன்னு பல மேடைகளில் மணிரத்னம் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களையே வச்சு படம் எடுக்கிறது ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் தான். இளையராஜாவுக்கு அப்புறம் ரஹ்மான், இப்போ சாய் அபியங்கர்னு மணிரத்னம் ஒரு புது ரூட்டை பிடிச்சிருக்காரு. இந்த யூத்ஃபுல் கூட்டணி ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.